as the Milky River of Tamil Nadu and I am in a neighborhood. Who am I? Are you Pala River? Yes, I am. Now we are going to meet the mighty Pala River. Class 2 is going to take us on a magical journey with how the Pala River flowed through hills and how kings and their kingdoms started weaving silk, making beautiful sculptures and even sharing their art with the world, which is showcased by the ramp walk followed by the Oilatam. வணக்கம். இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சிக்கு ஒரு விஐபி வந்திருக்காங்க. அப்படியா? யார் அவங்க? எப்படி இருப்பாங்க? அவங்க ரொம்ப காமா இருப்பாங்க. ஆனா ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் காந்தாரா ஆட்டம் ஆடுவாங்க. காந்தாரா ஆட்டமா? யார் அந்த விஐபி? அவங்க யாரும் இல்ல, நம்ம பாலார் தாங்க. பிறந்தது கர்நாடகா, வளர்ந்தது ஆந்திரா, வாழ்வது தமிழ்நாடு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கால் போன்ற பாலாறு வருக வருக. உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. சரி, நானே சொல்லுறேன். நான் வேலூர், ராணிப்பேட், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வழியாய் பே ஆஃப் பெங்கால் போறேன். ஓ, ரொம்ப பெரிய பயணம் தான். உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி எது? வேலூர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அப்படியா? வேலூர் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். வேலூர் ஏன் பேர் வந்து தெரியுமா? அதுவா, வெயில் அதிகமாக இருக்கும், ஆல்வேஸ் ஹையஸ்ட். அதுதான் வேலூருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. நானே யோசிச்சு சொல்றேன், வெயிலூர். இல்ல இல்ல, தப்பு தப்பு. நான் சொல்றேன். வேல் என்பது அற்கால போர்க்கருவிகள் இருக்கும் இடம். அதனால் அதுக்கு வேலூர் என பெயர் வந்தது. சரியா சொன்ன. உங்க ஊர் கோட்டையை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சொல்லட்டுமா? அதுல 1000 ராஜா அங்க இருந்தாங்க. தப்பு, அது இல்ல. எனக்கு தெரியும். அந்த கோட்டையில போர்க்கருவிகள் வச்சிருந்தாங்க. அங்க ராஜா இல்ல, சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. ஆமா ஆமா, அதை சுத்தி தண்ணியும் இருக்கும், அதெல்லாம் crocodileம் இருக்கும். அடடா, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. சரி, அங்க இருக்கிற ஜலகண்டேஸ்வர டெம்பிளை பத்தி நீங்களே சொல்லுங்க. நான் எது சொன்னாலும் தப்புன்னு சொல்றேன். நான் ஏன் சொல்லணும்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நீங்களே சொல்லுங்க. வேண்டாம், ஆளை விடுங்க. எனக்கு தெரியும், சொல்லட்டா? 500 இயர்ஸ்க்கு முன்னாடி அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் வந்து நம்ம கோவிலை டெஸ்ட்ராய் பண்ண வந்தாங்க. அப்ப அங்க இருந்த மக்கள் சிவலிங்கத்தை தண்ணீர் கடியில் மறைச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் அதை கண்டுபிடிச்சி கோவில வச்சுட்டாங்க. ஓ, அதனால தான் அதுக்கு ஜலகண்டேஸ்வர் கோயில் பேர் வந்துச்சா? ஆமா ஆமா. படியா, வாங்க நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகலாம். நம்ம ஊரு நல்ல ஊரு, வாங்க போகலாம். அடுத்தது எந்த ஊர் போறோம் மிஸ்?